ஹலோ மக்களே, இது உங்கள் ஆர்வி டெக் தமிழ். நான் தான் உங்கள் ஆர்வி. ஸோ இப்போ ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் போட்டி போட்டு நிறையவே ஆஃபர் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க போட்ட போட்டியில் நமக்கு இந்த தடவை கிடச்சிருக்க மேட்ரு என்ன அப்படின்னா, ஐஃபோன் 12 மினி 39,000 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த ஃபோன் லான்ச் ஆகிறப்போ வந்து 70,000 ரூபாய்க்கு ஆப்பிள் லான்ச் பண்ணாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் சேலில் கிட்டத்தட்ட 39,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் அவைலபிளாக இருந்துச்சு. இப்போ சேல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஃபோன் இப்போ 43,000 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலாக 70,000 ரூபாய்க்கு வந்தப்பவே இந்த ஃபோன் ஒரு நல்ல ஃபோன் அப்படின்னு தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில விஷயங்களை தவிர்த்து. ஸோ அந்த ஃபோன் இப்போ 43,000 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. இப்போயுமே இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாமா, இந்த ஃபோனில் அப்படி என்ன தான் இருக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தென் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் நம்பிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை அடிச்சிங்கன்னா தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஐஃபோன் 12 மினி இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல வருஷம் கழித்து ஒரு iOS டிவைஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலாக இருந்துச்சு. நான் முதல் யூஸ் பண்ண iOS டிவைஸ் என்ன அப்படின்னா, இதோ இந்த ஐஃபோன் 5s தான். இதுவே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் யூஸ் பண்ணது என்னமோ 3 வருஷத்துக்கு முன்னாடி தான். ஸோ அப்போ இது நல்லா தான் இருந்துச்சு. இதில் என்ன பிரச்சனைனா, வழக்கம் போல தான் பேட்ரி கம்மி. தென் அது மட்டும் இல்லாமல் இதோட இன்பில்ட் மெமரி வந்து வெறும் 16 GB தான். ஸோ 2017-18 16 GB இன்பில்ட் மெமரியோட இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறது கஷ்டமான விஷயந்தான். தென் அது மட்டும் இல்லாமல் இதோட பேட்ரி டெட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதை என்ன மாற்றன்னு சொல்லி விட்டாச்சு. அதுக்கப்புறம் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஃப்ளிப்கார்ட் அமேசான் சேலில் நம்ம கையில் வந்து சிக்கின ஒரு ஃபோன் தான் இந்த ஐஃபோன் 12 மினி. 43,000 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் இன்னமும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் அப்படின்னு பார்த்தோன்னா, அன்பாக்சிங்னு பார்க்குற அளவுக்கு உண்மையிலே ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவங்க கொடுத்தது என்னமோ தம் துண்டு பாக்ஸு, அதில் இந்த ஃபோனும் ஒரு கேபிள் 2 ஸ்டிக்கரு, அவ்வளோதான். 2 ஸ்டிக்கரா, ஒரே ஒரு ஸ்டிக்கர் தான். தென் அடுத்து இந்த ஃபோன் அப்படியே கையில் எடுத்தோம் அப்போனா நம்ம ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ண போகிறது அதோட அந்த ப்ரீமியம்னஸ். ஆப்பிள்னு வந்தாலே ஒரு டாப்பான ப்ரீமியம் ஃபோன் அப்படின்னு நமக்கு தெரியும். அதே ப்ரீமியம் ஃபீலை நம்மளால் இந்த ஃபோன்லேயுமே நம்ம பக்காவாக ஃபீல் பண்ண முடியும். என்ன தான் இந்த ஃபோன் 40,000 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருந்தாலுமே அந்த ப்ரீமியம் ஃபீல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஃபோனில் இருக்கிற ஃபீல் நிச்சயமாக அந்த 40,000 ரூபா ரேஞ்சுக்குள்ள உள்ள எந்த ஃபோன்லேயுமே உங்களுக்கு கிடைக்காது. அந்த அளவுக்கு பில்ட் குவாலிட்டி வந்து பக்காவாக இருக்கும். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க, நடுவில் வந்து அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு காம்பேக்டான ஒரு ஃபோன் அப்படின்னு தான் சொல்லலாம். எந்த அளவுக்கு காம்பேக்ட் அப்படின்னா, இந்த ஃபோனோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து 5.4 இன்ச். கடைசியாக யூஸ் பண்ண ஒரு 5 இன்ச் டிஸ்பிளே உள்ள ஃபோன் எதுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதில் ஆப்பிளோட அந்த நடுவில் அந்த பெரிய பட்டை நாச் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த நாச் தான் எனக்கு கொஞ்சம் இடஞ்சலாக படுது. ஆண்ட்ராய்டில் நாச் கொண்டு வந்தப்போ கூட இந்த அளவுக்கு ஒரு ஆக்வர்டாக தெரியல. ஆனால் இந்த ஃபோனில் இந்த நாச் ரொம்பவே ஆக்வர்டாக தெரியுது. பார்க்குறப்ப என்ன தான் நல்லா இருந்தாலுமே சில ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறப்ப உண்மையிலேயே ரொம்ப காண்டு ஏற்றுதுன்னு தான் சொல்லலாம். யூடியூப் யூஸ் பண்ணும்போதே இந்த நாட்ஸ் எல்லாம் ரொம்பவே கடுப்பேற்றுது. ஸோ இப்போ அந்த கதையெல்லாம் விட்டுடலாம். இதில் வந்து 5.4 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆப்பிளோட சூப்பர் எக்ஸ்டிஆர் ரெட்டினா டிஸ்பிளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆப்பிளோட ஒரு ஓலட் பேனல் அப்படின்னு சொல்லலாம். 42,000 ரூபாய்க்கு ஒரு ஓலட் பேனல் ஃபோன் இது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து சைஸில் ரொம்ப சிறுசு அப்படின்றதுனால இதில் பிக்சல் டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகம். நீங்கள் மற்ற 12 சீரிஸ் ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஃபோனோட டிஸ்பிளே உங்களுக்கு ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஃபீலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பார்க்குறப்பே அந்த கண்டென்ட் எல்லாமே ரொம்பவே கிறிஸ்பாக உங்களுக்கு தெரியும் மற்ற 12 சீரிஸ் ஃபோனை விட. ஸோ மற்றபடி இந்த ஃபோனோட பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபோனுக்கு வந்து ரைட் சைடில் நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பெருசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஆண்ட்ராய்டில் ஒரு வால்யூம் பட்டன், ஒரு முக்கால்வாசி வால்யூம் பட்டன் மாதிரி இருக்குது. நான் கை தடவை நிறைய வால்யூம் பட்டன் நினச்சி அமைக்கிட்டே இருந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரிலாம் சில கூத்துக்கள் நடந்துச்சு. தென் அப்புறம் அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா கீழே ஒரு சிம் எஜெக்டர் ட்ரே கொடுத்துருக்காங்க. பை த வே இதில் வந்து நமக்கு ஒரு சிம் தான் அவைலபிளாக இருக்குது. இன்னொரு சிம் வந்து சிம் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க எப்போவுமே கொடுக்குற மாதிரி. தென் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் கீஸ் இருக்குது. அது 2 பட்டனாக பிரித்து கொடுத்துருக்காங்க. தெற்கு மேலே வந்து ஒரு ஃபிசிக்கல் அலர்ட்ஸ் லேயர் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்கள் ஃபோனில் சைலண்ட்டில் போடவோ இல்லை உங்கள் ஃபோனை நார்மல் மோடுக்கு மாற்றவோ ஒரு கிளிக்கில் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம், ஃபோனை ஆன் பண்ணாமே. தென் அடுத்து கீழேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைமரி மைக் கொடுத்துருக்காங்க. தென் லைட்னிங் போர்ட் கொடுத்துருக்காங்க, டைப் சி கிடையாது. தென் அடுத்து ஒரு ப்ரைமரி ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, அப்படியே பிளைனாக விட்டுட்டாங்க. ஸோ இதுதான் இந்த ஃபோனோட மொத்த ஓவர் வியூ அப்படின்னு சொல்லலாம்.
ஃபோன் பார்க்குறதுக்கு உண்மையிலே செம்ம லுக்காக இருக்கும். நீங்கள் இந்த ரேட்டுக்கு இந்த ஃபோனை வாங்கினீங்க சொல்லப்போனால் ஃப்ளிப்கார்ட் சேலுக்கு அப்புறம் ஏகப்பட்ட ஐஃபோன் 12 அன்பாக்சிங் யூடியூப்பில் நான் பார்த்துட்டேன். ஸோ அதனால தான் நானும் இதில் அன்பாக்சிங் இன்க்ளூட் பண்ணலாம், டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடும் அப்படின்னு விட்டாச்சு. இந்த ஃபோனோட மெயின் அட்வான்டேஜ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே அப்படி சொல்லலாம். நான் இப்போ சொன்ன மாதிரி தான் குட்டி டிஸ்பிளேல ரொம்பவே கிறிஸ்பான கண்டென்ட்ஸை நம்ம பார்க்கலாம். ஏன்னா அதில் பிக்சல் டென்சிட்டி வந்து ரொம்பவே அதிகம். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட அந்த ஸ்பீக்கர். ஸோ இதில் வந்து டுவல் ஸ்பீக்கர் தான் இருக்குது. இதில் கீழே உள்ள ஸ்பீக்கர் இருக்குது, அப்புறம் போக மேலே உள்ள அந்த ஸ்பீக்கர் கிரில்லும் செகண்டரி ஸ்பீக்கராக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதனால் உங்களுக்கு ஒரு ஸ்டீரியோ எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தென் இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஐஃபோனாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இதில் நிறையவே தலைவலி பிடிச்ச வேலையெல்லாம் இருக்கும். உங்களுக்கு ஆண்ட்ராய்டில் கான்டாக்ட் எல்லாம் எப்படி இதில் மாற்றுறது அப்படின்ற மாதிரியான ஒரு தலைவலி பிடிச்ச வேலையெல்லாம் இருக்கும். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கு வரும். ஆண்ட்ராய்டில் இருக்கிற கான்டாக்டை எப்படி நம்ம iOS டிவைஸுக்கு ஈஸியாக கொண்டு வருது அப்படின்றது ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ் தான். நாளைக்கு அந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ மறந்துடாதீங்க. ஓகே, பேக் டு த பாயிண்ட். ஃபோனோட சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா iOS 15 ரொம்ப லேட்டஸ்டான ஒரு சாஃப்ட்வேர். ஸோ ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டிவைஸ்க்கே இப்போ வரைக்குமே அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ அந்த வரிசையில் இந்த டிவைஸ் வந்து போன வருஷம் தான் லான்ச் ஆயிருக்கு. அது எப்படி பார்த்தாலுமே இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கு இந்த ஃபோனுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். ஸோ அப்டேட்ஸை பற்றி உங்களுக்கு எந்த விதமான இஷ்யூவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதில் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இதில் வந்து ஒன்லி ஃபேஸ் ஐடி மட்டும்தான். ஸோ அந்த ஃபேஸ் ஐடி உங்களுக்கு இங்கே தெரியும்னு நினைக்கிறேன், மின்னிக்கிட்டு இருக்கா. இதுதான் அந்த ஃபேஸ் ஐடி கூடிய ஐஆர் ஸ்கேனர். இதுவும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்பவே பிச்சான டார்க்கில் கூட உங்களோட முகத்தை இதை ஐடென்டிஃபை பண்ணி உங்களை அன்லாக் பண்ணிடும். நீங்கள் வெளிச்சத்தில் இருந்தாலும் சரி, டார்க்னஸில் இருந்தாலும் சரி, எப்படினாலும் இது உங்களுக்கு அதை அன்லாக் பண்ணி கொடுத்துரும். நான் கூட யோசித்தேன் எப்படா இது அவ்வளோ டார்க்காக இருக்கிற இடத்துல அன்லாக் பண்ணுது அப்படின்ட்டு. பட் உண்மையிலே இது நீங்கள் எவ்வளோ டார்க்கான பிளேஸில் இருந்தாலுமே உங்களுக்கு இது ஈஸியாக ஃபோன் அன்லாக் பண்ணிடும். உங்களுக்கு சொல்லப்போனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்ற மேட்டரை நீங்கள் மறந்துடுவீங்க அப்படின்னு தான் சொல்லலாம். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர். இதில் வந்து ஆப்பிளோட A14 பயானிக் சிப் கொடுத்துருக்காங்க. இதுவுமே போன வருஷம் லான்ச் ஆன ஒரு ஃப்ளாக்ஷிப் தான். ஸோ அப்படி இருக்கையில் இந்த ப்ராசர் இப்போயுமே ஒரு தரமான ப்ராசர் தான் அப்படின்னு தான் சொல்லலாம். இதில் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் எந்த கேமை விளாடணும்னு நினச்சாலுமே ரொம்பவே சூப்பராக விளாடலாம். இல்லை வீடியோ எடிட்டிங் பண்ணணுன்னாலே ரொம்பவே சூப்பராக பண்ணலாம் முடியும். உங்களால் பண்ண முடிஞ்சு அப்படின்னா இதில் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இதோட டிஸ்பிளே வச்சு நான் சொல்கிறேன். கேம்ஸ்னு வர்றப்ப நீங்கள் என்ன கேம்னாலும் ஹை கிராஃபிக்ஸ் வச்சு விளாடலாம். இப்போ ஆனால் என்ன இத்தனோண்டு டிஸ்பிளேல உங்களால் விளாட முடியுமா? அதுதான் இப்போ ஒரு பெரிய கேள்வி. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். என்னோட இவ்வளோ பெரிய கைக்கு கேம் விளாட்றதுக்கு வரல இந்த ஃபோனில். ஒருவேளை உங்களுக்கு இது விளாட வரலாம். பட் இதில் நீங்கள் விளாடணும்னு நினச்சா என்ன கேம் வேணால் விளாடலாம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனையே இல்லை. தென் அடுத்து கேமராஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து 3 12 MP கேமரா கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து 2 கேமரா இருக்குது. அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கேமரா இருக்குது. ஸோ பேக்கில் ப்ரைமரியாக ஒரு 12 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. இல்லை, ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் அது ஒயிட் ஆங்கிள் கேமரா. செகண்ட்ரியாக ஒரு அல்ட்ரா ஒயிட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா ஆப்பிளோட கேமரா எப்போவுமே ஒரு நார்மலான ஒரு கேமராவே ஒரு ஒய்டான ஒரு ப்ரிவியூவில் தான் இருக்கும். அதுபோக இவங்க செகண்டரி கொடுக்குற சென்சார் வந்து ஒரு ஒயிட் ஆங்கிள் சென்சார் அப்படின்னு சொல்லலாம். இதில் உள்ள பெர்ஃபார்மன்ஸ்லாம் உண்மையிலே தாறுமாறாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபோனை நீங்கள் கேமரா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இந்த ஃபோனை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஃபோனை வாங்கலாம். கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஒருவேளை நீங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். நீங்கள் விளாக் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி போடுறவங்களா இருந்தாலுமே சரி, இந்த ஃபோன் உங்களுக்கு கண்டென்ட் கிரியேஷனுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபோனாக இருக்கும் அப்படின்னு. பேக் கேமராவில் வந்து உங்களால் 4K 60 FPS வரையும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். தென் ஃப்ரண்ட்லேயுமே உங்களுக்கு 4K 60 FPS வரையும் ரெக்கார்டிங் பெர்மிஷன் உண்டு. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் நீங்கள் பேக் கேமராவில் 4K 60 ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப உங்களால் அடுத்த செகண்டரி சென்சாருக்கு உங்களால் ஷிஃப்ட் பண்ண முடியாது. நீங்கள் 4K 30 ரெக்கார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் அடுத்த லென்ஸுக்கு ஷிஃப்ட் பண்ண முடியும். நீங்கள் நார்மல் லென்ஸில் எடுத்துக்கிட்டு இருக்கிற போது ஒயிட் ஆங்கிள் லென்ஸுக்கு உங்களால் ஷிஃப்ட் பண்ண முடியும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயுமே உங்களுக்கு 4K 60 FPS, 4K 24 FPS, 4K 30 FPS உங்களை ரெக்கார்ட் பண்ணலாம். அதுபோக 1080 60 அப்புறம் 1080 30 ரெசல்யூஷன்லையுமே உங்களால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அப்புறம் இதோட மைக் குவாலிட்டி வந்து உண்மையிலேயே வேற லெவலான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நேற்று OnePlus Bullets Wireless Zயோடைய ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக இந்த ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணுது. வீடியோ வந்து இந்த ஃபோனோட செல்ஃபி கேமராவில் 1080 30 ரெக்கார்ட் பண்ணுது. அப்புறம் ஆடியோவுமே இந்த ஃபோனில் ரெக்கார்ட் பண்ண ஆடியோ தான் அந்த வீடியோவில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதோட மைக் எனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதுனால நான் அதில் ரெக்கார்ட் பண்ணல. செகண்டரியாக ஒரு மைக்லேயுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்திருப்பேன். அதை நீங்கள் அந்த மானிட்டரில் பார்த்து தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் எடிட்டிங் அப்போ பார்க்குறப்ப வந்து இதோட ஆடியோ குவாலிட்டியே நான் நார்மலாக யூஸ் பண்ணுற மைக்கை விட இதில் சூப்பராக இருந்துச்சு ஆடியோ குவாலிட்டி. இத்தனைக்குமே இந்த ஃபோன் இப்போ இங்கே இருக்கேன்னா அந்த கேமரா டிஸ்டன்ஸ்லேருந்து நான் பேசுகிறதுமே ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே சூப்பராக இது கேப்சர் பண்ணியிருக்கு.
ஸோ அந்த வகையில் இந்த ஃபோன் ஒரு வேறு லெவலான ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ROGல ஃப்ரண்ட் கேமரா ஒரு ரொம்ப ரொம்ப டீசெண்டான கேமரா தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பேக் கேமரா நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ ஒரு ஆளாக வீடியோ எடுக்கிறவங்க என்ன மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் கேமரா தான் அதிகமாக யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ நீங்கள் எந்த வித ஃப்ளாக்ஷிப் ஃபோனை எடுத்தாலுமே பேக் கேமரா தான் நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா விட கொஞ்சம் கம்மியான குவாலிட்டியில் தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல இந்த ஃபோன் வந்து நிற்கிறப்ப செல்ஃபியில் உங்களுக்கு ஒரு தாறுமாறான ஒரு வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் ஜென்ரலாகவே வீடியோகிராஃபிக்குன்னு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா தாராளமாக ஐஃபோன் வாங்கலாம். ஸோ இதோட செல்ஃபி வீடியோ கேமராவும் அந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன இந்த ஃபோனில் ஃபுல்லாக வெறும் பாசிட்டிவ் தான் இருக்கா, நெகட்டிவே இல்லை அப்படின்னு கேட்டால் அங்கே தான் வந்து நிற்கிது இந்த ஃபோனோட பேட்ரி. பொதுவாகவே ஐஃபோனில் அடி வாங்குறது அதோட பேட்ரி தான். அதே விஷயம் தான் இந்த ஃபோன்லேயும் அடி வாங்கியிருக்கு, அதோட பேட்ரி தான். இதில் வந்து கிட்டத்தட்ட 2200 mAh தான் பேட்ரி கொடுத்துருப்பாங்க. ஆப்பிள் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணல, பட் மற்ற சைட்ஸில் இவ்வளோ தான் போட்டிருந்தாங்க. 2200 mAh எப்படி பார்த்தோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆண்ட்ராய்டை யூஸ் பண்ணிவிட்டு இந்த கேள்வி கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இது கிடையாது. நீங்கள் நினைக்கிறத விட அதிகமாகவே பெர்ஃபார்ம் பண்ணும். ஆனால் ஒரு நாள் ஓட்டுற அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தேகம் தான். அது வந்து யூசேஜை பொறுத்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நான் 2 தடவை சார்ஜ் போட வேண்டி இருந்துச்சு. அப்பப்போ கேம்ஸ் ஆடுறதுக்கோ இல்லை சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கோ, தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கோ. இப்போ நான் ரெகுலராக ஷூட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே இதில் எடுத்தேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 தடவை சார்ஜ் போட்டு ஆகணும். இந்த பேட்ரி அப்படின்ற விஷயம் உங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக இல்லை, நான் பிரச்சனை இல்லை, நான் சார்ஜ் போட்டுப்பேன் இல்லை பவர் பேங்க் வச்சு யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இந்த ஃபோன் 43,000 ரூபாய்க்கு ஒரு வேறு லெவலான ஒரு ஃபோனாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த iPhone 12 miniயில் எனக்கு கிடைச்ச சில எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த ஃபோன் வாங்கியிருக்கீங்களா? இந்த ஃபோனை பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் வீடியோ வேணுமா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Arvi from Arvi Tech Tamil signing off.